நல்லதே நடக்கும் எம்பவர் சொல்யூஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ நம்ம இப்ப பாத்தீங்க அப்படின்னா மேம் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல வந்துதான் போயிருப்போம். ஒவ்வொரு இடத்துலயும் பல மீட்டிங் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லி அழைச்சிருப்பாங்க. சண்டே தானே சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ் மாதிரி வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணுங்க, இதுக்கு மேல வேற வாழ்க்கை இருக்காது அப்படிங்கறதையும் சொல்லி அட்டன் பண்ண வச்சிருக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சோ நீங்க சொல்லி நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன், இப்ப நான் சொல்லியிருக்கேன் நீங்க வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பல விதமா சொல்லி இருந்தாலும் நம்மளுக்குன்னு தேவை கூடுதல் வருமானம். அது எப்படி வேணா இருக்கலாம். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மாசம் 1 லட்சம் இருக்கலாம், 2 லட்சம் இருக்கலாம், ஏன் 5 லட்சம் 10 லட்சம் கூட இருக்கலாம். ஸோ ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போனாலும் சரி இல்ல பிசினஸ் பண்ணாலும் சரி, அடுத்த மாதம் அதே வருமானம், அதே உதவித்தொகை, அதே பிசினஸ்ல வரக்கூடிய வருமானம் டவுட் தான். நிறைய பக்கம் பாருங்க, வேலைக்கு எடுத்த நபர்கள் பல நபர்கள் திருப்பி அனுப்பப்படுறாங்க. அப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு அடுத்த மாசம் சம்பளம் உறுதியா வரும்னு யாருனாலையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இப்ப இருக்கும். அப்ப இதுவே இப்படி இருக்கும்போது பிசினஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பிசினஸ் பண்றோமோ அதே இடத்துல இன்னொரு நபர் அதே பிசினஸ் பண்ணலாம், நம்ம போய் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு கண்டிப்பா நம்மளோட பிசினஸ்ல வரக்கூடிய வருமானம் கண்டிப்பா அதுல பாதிக்கப்படும். அப்ப என்ன அப்படின்னா, இப்ப என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, அடுத்த நாள், அடுத்த மாதம், அடுத்த வருடம் அதே நிலைமையில இருப்போமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஸ்டின் மார்க் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்குன்னு ஒரு வருமானம், அது ஏற்கனவே என்ன வருமானம் பார்த்திருந்தாலும் சரி, கூடுதலா ஒரு வருமானம் கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துலதான் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். முதல் 15 நாள் பாருங்க, எது கேட்டாலும் சரி சரிங்கிற பதில் தான் வரும். ஆனா 16வது நாள்ல இருந்து 30வது நாள் வரைக்கும் பாருங்க, எது கேட்டாலும் அடுத்த மாதம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற பதில் தான் வரும். காரணம் என்னன்னா, அவ்வளவுதான், சம்பளம் 15 நாள்லயே காலி ஆயிருது. மீதி இருக்கிற 15 நாள் கிரெடிட் கார்டுல இஎம்ஐல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ ஒரு டைம்ல பட்ட கஷ்டம் அடுத்த டைம் படக்கூடாது, கிரெடிட் கார்டுல அமௌண்ட்டே எடுக்க கூடாதுன்னு தோணும். ஆனா போக போக கட்டி முடிச்சு அடுத்த செகண்டே அதுல இருந்து அமௌண்ட் எடுக்கக்கூடிய சூழல் வந்து சேருது. சோ அது யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துலதான் நம்ம இருக்கோம். எப்படி இருந்தாலும் சரி, உங்களை அழைச்சுக்கிட்டு வந்த நபருக்கு மனமார்ந்த நன்றிய கண்டிப்பா சொல்லுவீங்க. எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிளான் பிரசன்டேஷன் இறுதியில சொல்லுவீங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேடலோட வந்திருப்போம். அது கண்டிப்பா வருமான தேடலா தான் இருக்கும் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு. சோ நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்தாலும், நம்மளுக்கு வருமானம் இருக்குதுன்னு சொன்னாலும், நம்ம என்ன செஞ்சா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளோட வருமானத்தை நம்ம உறுதி செய்ய முடியும். சோ நம்ம இப்போ எதுக்காக வந்தோமோ, ஒரு 35ல இருந்து 40 நிமிடம் உங்களோட முழு கவனத்தை மொபைல்ல தெரியிற ஸ்கிரீன்ல தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க தெளிவா அதை உற்று நோக்குங்க. அதுக்குண்டான விட கண்டிப்பா உங்களுக்கு இறுதியில கிடைக்கும். ஸோ நல்லதே நடக்கும் எம்பவர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் கீழே நடக்கக்கூடிய ப்ராஜெக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராஜெக்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பவர் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனாவே ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்க போகுதுன்னு தான் தெரியுது. அது என்ன ப்ராப்ளத்துக்கு அப்படிங்கிறது போக போக நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம டிராவல் பண்ணக்கூடிய டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா www.nnwoman.com. ஸோ அது என்ன டிராவல் பண்ணக்கூடிய டொமைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி லாகின் பண்ணி நம்மளோட வருமானம் என்ன, நம்மளுக்கு கீழே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதான் நம்ம டொமைன் சொல்றோம். ஸோ இந்த டொமைன் கீழே தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். அப்ப நம்ம டிராவல் பண்றோம், எம்பவர் சொல்யூஷன்னு சொல்லிட்டோம், வருமானம் பார்க்கறோம்னு சொல்லிட்டோம். அப்ப ஏதோ ஒன்று இன்புட்டா கொடுக்கணும். அது என்ன கொடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டொனேஷனை தான் இன்புட்டா கொடுக்குறோம். ஒரே ஒரு முறை டொனேஷனா கொடுக்குறோம். டொனேஷனா கொடுக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 3200 ரூபாய். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு 10-15 வருஷம் இல்லை 20-30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியம்னா டொனேஷன் அப்படிங்கிற வார்த்தை அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஊருக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்கும், அது ஊருக்கே பொதுவா இருக்கும். அதுல சுத்தியும் ஒரு சுவர் எழுப்பணும் அப்படின்னா டொனேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2 நாள்ல கலெக்ட் பண்ணி முடிச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா சுவர் எழுப்பிடுவாங்க. அதுல நம்ம போய் தண்ணி எடுக்கிறோமா இல்லையாங்கிறது கிடையாது. ஆனா டொனேஷன் கேட்டு வந்தோம்னா இல்லைன்னு சொல்றது, மறுப்பு தெரிவிக்கக்கூடிய மனசு யாருக்கும் வராது.
அப்ப என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்துறோமோ இல்லையோ, ஆனா டொனேஷன் கேட்டா மறுப்பு தெரிவிக்காம கொடுக்கக்கூடிய இடத்துல அப்ப இருந்தோம். ஆனா இப்ப கம்பல்சரி பண்ணாவே யோசிக்கக்கூடிய இடத்துல நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கோம். அந்த காலம் மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு முறை 3200 ரூபாய் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ அந்த 3200 ரூபாய் டொனேஷனா கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா அதுல 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். 200 ரூபாயும் 3000 ரூபாயும். அது என்ன 200 ரூபான்னு கேட்டீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் சர்வர் மெயின்டெனன்ஸுக்கும் டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸுக்கும் அது மட்டும் இல்லாம ஃபங்க்ஷனல் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்க்காக 200 ரூபாய். அப்ப எத்தனை நபர்கள் வந்தாலும் சரி இந்த 2 பிரிவு தான், 200 ரூபாயும் 3000 ரூபாயும். ஸோ அந்த 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு எங்க போவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டொனேஷனா கொடுத்தாலும் அந்த டொனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருவருக்கு வருமானமா போக போகுது. ஸோ அப்ப யோசிச்சிருப்பீங்க, நம்ம டொனேஷனா கொடுத்தது கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போகுது, அதுவும் திருப்பி இன்னொருத்தருக்கு டொனேஷனா தான் போகுது. அப்படி டொனேஷனா போகும்போது பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல பிரியுது, எப்படி வருமானம் வருதுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ இப்ப சொல்லிட்டோம், கங்கா ஆக்டிவ் டேபிளுக்குள்ள 3000 அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். பட் ஆனா உள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா அட் அ டைம்ல 2 இடத்துல என்டர் ஆகுறோம். எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்லயும் ராயல் டேபிள்லயும். ஏன் 2 இடத்துல என்டர் ஆகுறோம், நம்ம ஒரே இடத்துல நின்றுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பல பேர் யோசிக்கிறோம். அப்படி இல்லை, நம்மளோட ராயல் லைஃப் நம்ம கையில கிடைக்க போகுது. அந்த ராயல் லைஃபுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு தான் ராயல் டேபிள்ல. ஸோ டொனேஷனா கொடுத்துட்டோம், கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். வேற யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல உள்ள வந்திருப்போம். நம்ம டொனேஷன் கொடுக்கறதுனால எந்தவித வருமானமும் நமக்கு வராது. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இங்க டொனேஷனா கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நோக்கத்துக்காக கொடுத்துருக்கோம். அது என்ன நோக்கம்னு பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார சுதந்திரம் மேன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அது யாரெல்லாம் மேன்மை அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி யாரெல்லாம் டொனேஷனை கொடுத்து வந்தாங்களோ அவங்க எல்லாம் மேன்மை அடையணும்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் வருது. அதுக்கு உண்டான பதில் தான் இனி வர வர ஸ்லைட்ல என்னங்கிறது தெரிய வரும். உள்ள வரும்போதே 2 இடத்துல என்டர் ஆகிறோம், கங்கா ஆக்டிவ் டேபிளையும் ராயல் டேபிள்லையும். கங்கா ஆக்டிவ் டேபிளுக்கு 3200 எடுத்துட்டு உள்ள வந்தாலும் 3000 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம ஆக்டிவ் ஆகுறோம். ரிஜிஸ்ட்ரேஷனும் அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. ஆனா ராயல் டேபிளுக்குள்ள 1000 ரூபாய் தேவை உள்ள என்டர் ஆகிறதுக்கு. அது எப்படி வருது, எங்கிருந்து வருதுங்கிறது தான் இனி பார்க்க போறோம். ஸோ 4 விதமான வருமானங்கள் இருக்குது. அது கங்கா ஆக்டிவ் டேபிள்ல ஒரு வித வருமானமாகவும், ராயல் டேபிள்ல ஒரு வித வருமானமாகவும், பவானி டேபிள்ல ஒரு வித வருமானமாகவும், காவேரி லெவல் டேபிள்ல ஒரு வித வருமானமாகவும் இருக்கு. ஸோ எல்லாமே நதிகளின் பேர்ல இருக்கு. ஏன் அப்படி இருக்குங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ எந்த இடத்துலயும் ஆரம்பிச்சதுன்னு அது நிக்காது, எந்த இடத்துல போய் சேரணுமோ அங்கதான் போய் சேரும். அதே மாதிரி தான் சிஸ்டம் சொன்ன அதே ஃப்ளோல நம்ம வந்தோம் அப்படின்னா 4 இடத்துலயும் நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. யாருக்கு என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோடது சன்ஃப்ளவர் கான்செப்ட். சன்ஃப்ளவர் அப்படின்னா நம்ம எத்தனை நபர்களுக்கு வேணா டொனேஷனை கொடுக்க சொல்லலாம். அதுதான் சன்ஃப்ளவர் கான்செப்ட். ஒரு சிலர் சொல்லுவோம், ஒரு 5 பேர்த்துக்கு சொல்லுங்க போதும், ஒருத்தர் 10 பேர்த்துக்கு சொல்லுங்க போதும்னு சொல்லுவோம். ஸோ அன்லிமிட்டடா நம்ம இந்த இடத்துல வாய்ப்பை கொடுக்கலாம். ஏன் வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இனி பார்க்க போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி கங்கா ஆக்டிவ் டேபிள்ல உள்ள வர்றோம். வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நம்ம கொடுத்துட்டோம் டொனேஷனை, அதனால நம்மளுக்கு ஏதாவது வருமானம் வருமானு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்மளுக்கு கீழே ஒரு நபரை டொனேஷனை கொடுக்க வச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு வருமானத்துக்கு உறுதியாகிறோம். ஸோ அது என்ன வித வருமானம், எந்த அளவுக்கு வருதுங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்ப நம்ம எப்படி 3200 ரூபாய் டொனேஷனை எடுத்துட்டு வந்து கொடுத்தோமோ அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்களை டொனேஷனை கொடுக்க வைக்கிறோம். அப்படி முதல் நபருக்கு யார் நீங்க சொல்லி தெளிவா புரிய வச்சு, எனக்கும் இந்த இடத்துல வருமானம் கிடைச்சிருக்கு, உனக்கும் வருமானம் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும், வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வச்சு கொண்டுட்டு வந்தோமோ அவங்க கொடுக்கக்கூடிய 3200 ரூபாய் உங்ககிட்ட வந்து நிற்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் எல்லாத்துக்கிட்ட வரக்கூடிய 200 ரூபாய் நான் சொன்ன காமனா அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிடும். அப்ப பேலன்ஸா இருக்கக்கூடிய 3000 பாத்தீங்க அப்படின்னா உங்களை பவானி டேபிள்குள்ள என்டர் பண்ண வைக்க போறாங்க.
ஸோ அந்த பவானி டேபிள்ல என்னென்ன வருமானம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அப்ப கொண்டுட்டு வந்த 3000 ரூபாயும் உங்ககிட்டயே கொடுத்தபடியா நான் சொன்னேன், உள்ள என்டர் ஆகிறது ஒரு இடமாக இருந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கங்காவிலையும் நடக்கும், ராயல்லையும் நடக்கும். அது ஏன் 2 விதமா சொல்றோம் அப்படின்னா, 2 விதமான டேபிள் இருக்கு, 2 விதமான ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்கு, 2 விதமான வருமானமும் இருக்கு. ஆனா ராயலுக்கு தேவையான 1000 ரூபாய் இல்ல. ஸோ முதல் நபர் அப்படியே வெயிட் பண்றாரு ரிஜிஸ்ட்ரேஷனோட ராயல் டேபிள்ல. ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை 2வது நபருக்கு கொடுக்குறீங்க. எகெயின் அவங்க எடுத்துட்டு வந்த அந்த 3000த்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்க டொனேஷனா கொடுத்த அமௌண்ட்டை உங்களுக்கே வந்து சேர்ற மாதிரி, அதுவும் எந்தவித டிடக்ஷனும் இல்லாம. ஏன்னா நான் உள்ள வரும்போதே நான் நேம சொல்லும்போது கம்பெனி அப்படிங்கிறது பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணோம். ஸோ நிறைய பக்கம் 15%, 25% டிடிஎஸ் பிடிச்சாலும் நம்ம எதுவும் கேட்க முடியாது. அது இல்லாம சர்வீஸ் சார்ஜும் அதிகமா இருந்தாலும் நம்ம கேட்க முடியாது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா 10% டிடிஎஸும் 5% அட்மின் சார்ஜும் சர்வீஸ் சார்ஜும் இருக்கு. ஆனா 2வது நபரை நம்ம அறிமுகப்படுத்தும் போது அந்த வரக்கூடிய அந்த 3000 ரூபாய் எந்தவித டிடக்ஷனும் இல்லாம அப்படியே உங்களோட டொனேஷன் அமௌண்ட் உங்களுக்கே திருப்பி வருது. ஸோ நிறைய பேர் சொல்லுவோம், டொனேஷனா கேட்டாங்க கொடுத்தேன், திருப்பி எனக்கு ஏதாவது டொனேஷன் வருமானு கேட்போம். அந்த டொனேஷனை வர வைக்கக்கூடிய பொறுப்பும் அவங்கவுங்க கிட்டேயே தான் இருக்குங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணும். அப்ப என்ன அப்படின்னா, டொனேஷனை 3000 ரூபாயை வாங்கிட்டோம், 3000 ரூபாய் கொடுத்தோம், 3000 ரூபாய் டொனேஷன் வாங்கிட்டோம். ஸோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து வாங்குறதுக்காக நம்ம இங்க வரல, அது நம்ம கிட்டேயே வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அதை தாண்டி நம்மளுக்கு வருமானம் என்ன வர வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொன்ன நபர் எப்படி வேணாலும் சொல்லி இருக்கலாம், ஆனா பட் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கு, அதை நம்ம தெளிவுபடுத்தணும். ஏன்னா பல இடத்துல 3000 இல்ல 30,000 கூட செலவு பண்ணியிருப்போம், அதனால ஒரு பைசா யூஸ் இருக்காது. ஆனா இங்க ஒரே ஒரு முறை 3200 ரூபாய் உதவி கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன நடக்கும்? நம்ம மட்டும் கொடுத்துட்டு ஒரு 5 மாசம் 6 மாசம் சும்மாவே வேடிக்கை பார்க்கலாமா அப்படின்னு இருந்தா தயவு செய்து உள்ளேயே வர வேண்டாம், வெளியிலேயே நின்று வேடிக்கை பாருங்க. ஏன் அப்படின்னா வெளியில நிக்கிறதும் ஒண்ணுதான், உள்ள வந்து எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஸோ 2ம் ஒண்ணுதான். அதுக்கு மெனக்கெட வேண்டாம், வெளியிலேயே நின்று என்ன பண்ணிக்கலாம், வேடிக்கை பார்க்கலாம். அப்ப உள்ள வந்த நம்ம வருமானம் பார்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி நம்மளோட முதல் நபரை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம 2வது நபரை கொடுத்து டொனேஷன் அமௌண்ட்டையும் எடுத்துக்கிட்டோம், 3வது நபரையும் இங்க கொடுக்குறோம். ஸோ இந்த 3வது நபரை கொடுக்கும்போது நான் சொன்னேன், உள்ள என்டர் ஆகும்போது கங்கா டேபிள்லையும் ஒரு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும், அதே டைம்ல ராயல் டேபிள்லையும். ஏன்னா இன்னொரு பேர், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே பேர் வச்சா கன்ஃபியூஸ் ஆகுங்கிறபடியா ராயல் டேபிள் அப்படிங்கிற இன்னொரு வருமானம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா 1000 ரூபாய் அப்படிங்கிறது ராயல் டேபிளுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸாவே நம்ம வச்சுக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் டொனேஷனாவே வச்சுக்கலாம். அப்ப ராயல் டேபிளுக்கு தேவையான 1000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா 3வது நபர் கொண்டுட்டு வர 3000த்துல அவரோட ராயல் ஐடியும் ஆக்டிவேஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாம நீங்க டொனேஷனா டொனேஷன் கொடுக்க வச்ச முதல் 2 நபரோட ராயல் ஐடியும் ஆக்டிவேஷன் ஆகுது. அப்போ அவங்களுக்கு தேவையான 1000 ரூபாயும் 3வது நபர் கொண்டுட்டு வராங்க. அப்ப 3 பேர்த்துக்குமே 1000 1000 1000 அப்படிங்கிறது 3000 டேலி ஆகுது 3வது நபர் கொண்டுட்டு வர்றது மூலமா. அது மட்டும் இல்ல, அந்த ராயல் டேபிள்ல நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. இப்போதைக்கு 3 நபர் மட்டும்தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், அதனோட வருமானம் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். அப்ப என்ன அப்படின்னா 200 ரூபாய் உங்களோட நேரடி இணைப்புல முதல் 3 நபர்கள் வந்ததன் மூலமா உங்களுக்கு ஒவ்வொருத்தருகிட்ட இருந்தும் 200 அப்படிங்கிறது இன்கம், டோட்டலா 600 வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இப்பதான் நம்ம வருமானம் பார்க்க வந்திருக்கோம்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, போட்ட அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அமௌண்ட் நம்ம கையில இருந்தாலும் அதே 3000 ரூபாயா தான் இருக்கும். அதை தாண்டி 1 ரூபாயாவது வருமானம் எப்படி பார்க்க முடியும்னு தெளிவா இருந்தா மட்டும்தான் நம்மளோட வருமானம் நம்ம கையில அதிகமா கிடைக்கும். அப்ப இப்ப நம்ம சொல்லிட்டோம், 3 நபரை மட்டுமே வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். ஆனா முதல் நபரை கொடுத்தோம் அப்படின்னா பவானி 3000 டேபிளுக்குள்ள உள்ள என்டர் ஆகுறோம். நம்ம என்னதான் ஒவ்வொருத்தர்கிட்ட சொன்னாலும் நான் 3 நபரை கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லிதான் ஆரம்பிப்போம். நான் முதல் நபரை கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பதில் தான் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நம்ம சொல்ல வேண்டியதா இருந்திருக்கும். பல பேர் சொல்லி இருப்போம், பல பேர் கொஸ்டினை கேட்டுட்டும் வந்திருப்போம். அது மனித இயல்பு.
அப்ப என்ன அப்படின்னா உங்க பேர்லயே அந்த 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு பவானி 3000 டேபிள்குள்ள என்டர் ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இப்பதான் 3வது இடத்துக்கு வருமானத்துக்கு வர்றோம். இது வரைக்கும் 2 இட வருமானம் மட்டும்தான் பார்த்தோம். கங்காவில் பார்த்தோம், ராயல் டேபிள்ல பார்த்தோம். இப்ப பவானி டேபிள்ல பார்க்குறோம். பவானியில மொத்தம் 4 டேபிள் இருக்கு. அதுல முதல் டேபிள் 3000 டேபிள். ஏன் 3000 டேபிள்னு வச்சிருக்குன்னா இதுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு தேவையான அமௌண்ட் 3000 ரூபாய். இதுக்கு தேவையானதை நம்ம கொண்டுட்டு வர போறது இல்ல. நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண முதல் நபர் இங்க உள்ள கொண்டு வர போறாரு. இல்லைன்னா நம்மளே என்ன பண்ணலாம், 6000 ரூபாய் 6200 ரூபாய கொடுத்து கங்கால ஒரு ஐடியும் அட் அ டைம்ல பவானில ஒரு 3000க்குள்ள என்டர் ஆகிற ஆப்ஷனும் சிஸ்டம் கொடுத்துருக்கலாம். ஆனா சிஸ்டம் அந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்கல. ஒரே ஒரு முறை டொனேஷனா கொடுத்து முதல் நபரை டொனேஷனா கொடுத்த அத்தனை நபர்களுமே இதுக்குள்ள வருவாங்க. இது குளோபல் ஆட்டோ ஃபில்லிங் அப்படின்னா ஒரு 1000 நபர்கள் கங்கால இருக்காங்க அப்படின்னா ஒரு 100 நபர்கள் ஒவ்வொரு நபரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த 100 நபர்களுமே இந்த பவானி 3000க்குள்ள என்டர் ஆயிருப்பாங்க. அப்ப பாருங்க, இங்க உங்க ஐடிக்கு கீழே 2 நபர்கள் வந்தாங்கன்னாவே 3000 டேபிள் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப அந்த 2 நபரும் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல வந்து முதல் நபருக்கு வாய்ப்பை கொடுத்து அழகா இங்க உள்ள வந்திருப்பாங்க. அப்ப உங்களுக்கு கீழே முதல் நபர் கொண்டுட்டு வருவார். அவரும் அதே 3000 ரூபாய் தான் வருவாங்க. ஸோ இது உங்களோட அணியில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்காது. குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல யார் வேணாலும் உள்ள வரலாம். அப்ப அந்த 3000 ரூபாயில 2500 பாத்தீங்கன்னா அடுத்த டேபிளுக்கு நீங்க என்டர் ஆகிறதுக்காக சிஸ்டம் எடுத்து வைக்குது. 500 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட். அது மட்டும் இல்ல, 2வது நம்பர் வந்ததும் பாத்தீங்கன்னா அவங்களும், ஏன்னா எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் 3000 ரூபாய் தான். அந்த 3000 ரூபாயில 2500 எகைன் கேரி ஓவர் ஆகுது. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த டேபிளுக்குள்ள போறதுக்கு. இதுலயும் 500 ரூபாய் ப்ராஃபிட். அப்ப டோட்டலா 1000 ரூபாய் இந்த இடத்துல ப்ராஃபிட் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, 2500 முதல் நபர்கிட்ட இருந்தும் 2வது நபர்கிட்ட இருந்து 2500 டோட்டலா 5000 ரூபாயை எடுத்துக்கிட்டு அழகா பவானி 5000 டேபிளுக்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க. அப்ப இங்க நீங்க என்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் 3000 டேபிள்குள்ள வந்து அவங்களுக்கு கீழே 2 நபர்கள் வர்றாங்களோ அவங்க எல்லாம் அழகா 5000 டேபிள்குள்ள என்டர் ஆவாங்க. 3000 டேபிள்ல எப்படி 2 நபர் வந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு நபர் வரது மூலமா 500 ரூபாய் ப்ராஃபிட்டும் 2வது நபர் வர மூலமா 500 ப்ராஃபிட்டும் பேலன்ஸா இருக்கக்கூடிய 4500 டோட்டல் 9000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த டேபிள்குள்ள என்டர் ஆகுறோம். ஸோ அப்ப இங்கேயும் 2வது வருமானம் பவானி டேபிள்ல 1000 ரூபாய் பார்த்துருக்கோம். இப்ப பவானி 9000 டேபிள்ல நம்ம இருக்கோம். ஸோ எகெயின் இங்கேயும் அதே மாதிரி தான் 5000 டேபிள்குள்ள 5000 டேபிள்குள்ள யாரெல்லாம் உள்ள வந்தாங்களோ அவங்களுக்கு கீழே 2 நபர்கள் வரும்போது 9000 டேபிள்குள்ள வருவாங்க. அப்ப அவங்க எடுத்துட்டு வந்த 9000த்துல உங்களுக்கு கீழே முதல் நபர் வரும்போது 8500 ரூபாய் கேரி ஓவர் ஆகுது. அடுத்த டேபிளுக்கு 500 ரூபாய் ப்ராஃபிட். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் 2வது நம்பர் 9000 எடுத்துட்டு வரதுல 8500 உங்களுக்கு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் ப்ராஃபிட். அப்ப இந்த இடத்துலயும் 1000 ரூபாய் ப்ராஃபிட் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க எடுத்துட்டு வந்த அந்த 17000 உங்களுக்கு தான். அதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம எங்க போறோம் அப்படின்னா பவானி 17000 டேபிள்குள்ள வர்றோம். இப்போ 3 டேபிளை கடந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு டேபிளையும் 1000 டோட்டல் 3000 ரூபாயை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் பாருங்க சிஸ்டம் எப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி டோட்டலா இது வரைக்கும் 2 நபர்கள் கம்ப்ளீட் ஆகி வந்துட்டு இருந்த இடத்துல உங்களுக்கு கீழே 4 நபர்கள் வரும்போது உங்களோட பவானி 17,000 டேபிள் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நபர், ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் நம்ம எந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு என்ட்ரு ஆனமோ அதே அமௌண்ட் எடுத்துக்கிட்டு தான் வரக்கூடிய நபர்களும் பவானி டேபிள்ல என்ட்ரு ஆவாங்க. அப்ப முதல் நபர் உங்களுக்கு கீழே குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல வரும்போது, ஏன்னா குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்னா என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டோம் முதல் நபர் கொடுத்துட்டோம், அது மட்டும்தான் நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் நடக்கிறது அத்தனையுமே சிஸ்டம் ஜென்ரேட் பண்றதான். சிஸ்டம் தான் என்ன பண்ண போகுது, ஒவ்வொரு நபரும் அதே மாதிரி டாஸ்கை கம்ப்ளீட் பண்றவங்களும் ஃபில் பண்ண போகுது. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு.
அது மட்டும் இல்ல, முதல் நபர் கொண்டுட்டு வர்ற 17,000த்துல 3,000 ரூபாய் உங்களோட ராயல் ஐடி அப்படிங்கிறது டாப் அப் ஆகுது. ஸோ ராயல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம உள்ள என்டர் ஆகும் போதே கங்கா ஈக்குவல் ராயல் ரெண்டுலையுமே அட் அ டைம்ல என்டர் ஆகும்னு சொன்னோம். முதல் நபர் உங்களுக்கு 200 ரூபாய் வருமானம் நம்மளுக்கு வரும்னு சொன்னோம். அதே மாதிரி இங்க உங்களோட ஐடி ராயல் டாப் அப் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் நீங்க உங்களோட ஸ்பான்சருக்கு கொடுத்திருப்பீங்க. அதே இடத்துல இப்ப அது 3,000 ரூபாய் டாப் அப் ஆகும்போது 3 மடங்கு அவருக்கு வருமானம் அப்படிங்கிறது போகும். அப்ப 600 ரூபாய் வருமானம் அவருக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு எப்ப வருமானம் அப்படின்னா, நம்மளும் டைரக்ட்ல 3 நபர்களை கொடுத்துருக்கோம். அப்படி வரும்போது அந்த 3 நபர்களுமே பவானி 17,000 டேபிள்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் நபர் கொண்டுட்டு வர 17,000த்துல இருந்து 3,000 ரூபாய் ராயல் ஐடி டாப் அப் ஆகும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் 600 600 600 அப்படிங்கிற இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம முதல் 3 நபரை தான் அங்க பார்த்துட்டு வந்தோம். 4 நபர் வரைக்கும் ராயல் டேபிள்ல யார் வந்தாலும் சரி 200 ரூபாயும், 5வது நபர்ல இருந்து ராயல் டேபிள்ல வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு 500 ரூபாய் இன்கம். அப்ப அந்த நபர் பவானி 17,000 டேபிளுக்குள்ள என்ட்ராகி முதல் நபர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா 3,000 ரூபாய் ராயல் டாப் அப் ஆகும்போது 500 கொடுத்து உங்களுக்கு வருமானம் 3 மடங்கா 1,500 மாறும். ஸோ இது ஒரு டைம் மட்டும் நடக்க போறது இல்ல, திரும்ப திரும்ப நடக்க போகுது. அது எப்பங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட். பேலன்ஸா இருக்கக்கூடிய 9,000 எடுத்துக்கிட்டு உங்க பேர்லயே இன்னொரு ஐடி ரீபர்த் ஆகி அழகா 9,000 டேபிள்குள்ள என்டர் ஆகுறீங்க. ஸோ 9,000 டேபிள்குள்ள என்டர் ஆனோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க போனாலும் உங்களுக்கு கீழே 2 நபர்கள் வரும்போது எகெயின் திருப்பி பவானி 17,000 டேபிள்குள்ள வருவீங்க. இங்க எகெயின் முதல் நபர் கொண்டுட்டு வர 17,000த்துல இருந்து எகெயின் திருப்பி உங்களோட ஐடி ராயல் ஐடி டாப் அப் ஆகுது. அப்ப என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் வரும்னு நினைச்ச வருமானம் திரும்ப திரும்ப கிடைக்கும். பவானி 17,000 டேபிள்லையா இருக்கட்டும், ராயல் டேபிள்லையா இருக்கட்டும், ரெண்டுலையுமே வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கான வருமானம் ரீபர்த்ல வரும். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு ராயல் ஐடியோட வருமானம் நம்ம நேரடி இணைப்புல கொடுத்த நபர்கள் பவானி 17,000க்குள்ள என்டர் ஆகும்போது திரும்ப திரும்ப நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நபரா அவங்க வருவாங்க. அது மட்டும் இல்ல, 2வது நபர் கொண்டுட்டு வர 17,000த்துல 8,000 ரூபாய் நம்மளோட ப்ராஃபிட். மீதி இருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா காவேரி லெவல்ல 2,000ம், அது மட்டும் இல்ல 3,000 காவேரி 3,000 டேபிளையும், காவேரி 4,000 டேபிளையும் உங்க பேர்ல ஒரு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. யோசிச்சு பாருங்க. அப்ப காவேரிக்கு தேவையானது மொத்தம் 3 இன்கம் காவேரி டேபிள்ல இருக்கு. அது 2,000 3,000 4,000 அப்படிங்கிறது உள்ள என்டர் ஆகக்கூடிய அமௌண்ட். அது நம்ம கையிலிருந்து எடுத்துட்டு வர்றதில்ல. 17,000 டேபிள்குள்ள நம்ம வரும்போது 2வது நபர் நம்மளுக்கு கீழே வரும்போது அவர் கொண்டுட்டு வரதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஐடி அப்படிங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அப்ப அங்கேயும் வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ காவேரியில மட்டும் 2 வழி சிஸ்டம் கொடுத்துருக்கு. அது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். ஸோ அப்ப அங்கேயும் கண்டிப்பா வருமானம் இருக்குங்கிறது தெரியுது. என்னென்ன வருமானம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 3வது நபர் கொண்டுட்டு வர 17,000த்துல பாத்தீங்கன்னா முதல் 9,000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட். அது மட்டும் இல்ல, பவானி 5,000 டேபிள் உங்க பேர்லயே ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது. பவானி 3,000 டேபிளையும் உங்க பேர்ல ரீபர்த் ஆகுது. அப்ப என்ன அப்படின்னா பவானி 5,000 டேபிளுக்குள்ள போன நம்ம 9,000 டேபிளுக்கு வரக்கூடிய நபருக்கு நம்ம ஒரு பூஸ்டப்பா உள்ள போறோம். அது மட்டும் இல்ல, பவானி 5,000 டேபிளுக்குள்ள வர நபருக்கு 3,000 எடுத்துக்கிட்டு ரீபர்த் ஐடியா பவானி 3,000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகிறோம். அப்ப என்ன அப்படின்னா எகெயின் திருப்பி பவானி 5,000 டேபிளுக்குள்ள என்டர் ஆன நம்ம கீழே 2 நபர்கள் வரும்போது எகெயின் 1,000 ரூபாய ப்ராஃபிட்டை பார்த்துட்டு பவானி 9,000 டேபிளுக்குள்ள வருவோம். அங்கேயும் 1,000 ரூபாய ப்ராஃபிட் பார்த்துட்டு பவானி 17,000 டேபிளுக்குள்ள வருவோம். அப்ப யோசிச்சு பாருங்க, பவானி 17,000 டேபிளுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 4 ரீபர்த் ஐடி இந்த இடத்துல நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய நபரா இருக்கிறோம் அப்படிங்கறதா மிகப்பெரிய சந்தோஷம் இந்த இடத்துல.
அது மட்டும் இல்ல 4வது நபர் கொண்டுட்டு வர 8000 ரூபாய் இந்த இடத்துல ப்ராஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்ததுலயுமே அதுல ப்ராஃபிட். பேலன்ஸா இருக்கக்கூடிய 9000 எடுத்துக்கிட்டு எகைன் திருப்பி உங்களோட பேர்லயே எகைன் ரீபர்த் ஐடி 9000 டேபிள்ல. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நபர் வந்ததுலயுமே 9000 டேபிள்ல ஏற்கனவே ரீபர்த் தான் இருந்த நீங்க எகைன் இந்த இடத்துல ரீபர்த் ஐடி மூலமா இன்னொரு வருமானத்தையும் பாக்குறீங்க. அது மட்டும் இல்ல பவானி 17,000 டேபிளுக்குள்ள வரக்கூடிய நபருக்கு பூஸ்ட் அப்பாவும் இருக்கீங்க. ஏன்னா நீங்களே இந்த இடத்துல 2 நபரா உள்ள போறீங்க பவானி 9,000 டேபிளுக்கு. அப்ப கண்டிப்பா ஒரு நபரை 17,000 டேபிளுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய நபரா கண்டிப்பா ஒவ்வொருவரும் மாறுவோம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நபரா உள்ள வந்த நீங்க பவானி 17,000 டேபிளை விட்டு வெளியேறும்போது பாத்தீங்க அப்படின்னா 4 நபரா திருப்பி பவானி டேபிள்குள்ளேயே என்டர் ஆகுறீங்க. அதுல 3,000ல ஒரு நபராவும் 5,000ல ஒரு நபராவும் 9,000 டேபிள்ல 2 நபராவும் என்டர் ஆகுறீங்க. அப்போ ஒரு வருமானத்துக்கு மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 17,000 டேபிள்ல மட்டும் 30,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்த்த நீங்க இதுக்கு முன்னாடி 3 டேபிளையும் 1000 33,000 பார்த்த நீங்க 4 நபரா எகைன் திருப்பி வருமானம் பார்க்க போறீங்க. அப்ப 3000 டேபிள்ல போன நீங்க எகைன் 33,000 பார்க்க போறீங்க. 5,000 டேபிள்ல வந்த நீங்க 32,000 பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்ல 9,000 டேபிள்ல வந்த நீங்க 31,000 வருமானத்தை பார்க்க போறீங்க. அப்ப எகைன் ஒவ்வொரு ஐடியும் இந்த இடத்துக்கு வரும்போது அந்த ஒவ்வொரு ஐடியும் 4 ஐடியா ரீபர்த் ஆகும்போது பவானி டேபிளோட கால்குலேஷனை மட்டும் பாருங்க. இத்தனை வருமானமும் நீங்க கொடுத்த முதல் நம்பர் மூலமா கிடைச்சிருக்கு. அப்ப உள்ள வந்த நம்ம எத்தனை நபர்கள் இன்னும் நான் ஒரு நபரை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணாம நம்மளும் வருமானம் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இத்தனை வருமானமும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு சமம். அப்ப யோசிச்சு பாருங்க, வரும்போதே ஒரு நபரை நம்ம கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னா தான் நம்ம இந்த இடத்துல வருமானம் பார்க்க வந்திருக்கோங்கிறத அத்தனை நபர்களுமே இந்த இடத்துல நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அற்புதமான வாய்ப்பு முதல் நபர் கொடுக்கறது மூலமாவே இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த நபரை கொடுக்கும்போது எப்படி வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப 33,000 பவானி டேபிள்ல பார்த்து திரும்ப திரும்ப வருமானத்தையும் பார்க்கிறோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபரையும் நம்ம பூஸ்ட் அப் பண்றோம். ஸோ ஏற்கனவே கங்கா டேபிள்ல 3 நபர்களை பார்த்தோம். பவானி டேபிள்ல வருமானத்தை நம்ம பார்த்தாலும் நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 30,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வருமானம் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம வித்ட்ரா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளோட கட் ஆஃப், திங்கட்கிழமை வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம ஒரு நபரை கொடுத்தாவே பவானி டேபிளுக்குள்ள என்ட்ரானாலும் பவானி டேபிள்ல வரக்கூடிய வருமானத்தை எடுக்கணும் அப்படின்னா கங்கா டேபிள்ல 3 நபருக்காவது வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறபடியா தான் 3 நபர்கள் கொடுத்தா என்ன நடக்கும்னு பார்த்துட்டு பவானி டேபிளோட வருமானத்தை நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்ல 4வது நபருக்கு கங்கால நம்ம வாய்ப்பை கொடுக்குறோம். ஸோ ஏன்னா நல்லதுன்னு பட்டுருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. ஒரு நபருக்கே இத்தனை வருமானம் அப்படிங்கிற பட்சத்தில் 2வதுக்கு நம்மளுக்கே டொனேஷன் அமௌண்ட் திரும்ப வந்துருச்சு. 3வதுலயும் 600 ரூபாய் நம்ம வருமானம் பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் கேள்விப்பட்டு 4வது நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறோம். ஸோ அவர் கொண்டுட்டு வந்த 3000த்துல பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி தான் பிரியும். ஒவ்வொரு 1000மும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டா கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்ல ராயல் ஐடி 1000 ரூபாய் உங்களோட நேரடி இணைப்புல ராயல் டேபிள்ல 4வது நபரா இந்த நபர் இணைவாங்க. ஸோ 4வது நபரை 1000 ரூபாய் எடுத்துட்டு வரதுல பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் முதல் 4 நபர் மூலமா ராயல் டேபிள்ல டைரக்ட்ல வரும்போது 200 ரூபாய் உங்களோட இன்கம் சொன்னேன். 1200 ரூபாய் இன்கம். மீதி இருக்கக்கூடிய 1000 ரூபாய் என்ன ஆகும் அப்படின்னா காவேரி பிளான்ல உங்களோட ஐடி என்ன ஆகுது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. ஸோ காவேரி பிளான் அப்படிங்கிறது நம்ம இப்பதான் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம பவானி 17,000 டேபிள் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். சிஸ்டம் இன்னொரு வழியும் கொடுத்துருக்குன்னு சொன்னோம். அப்போ ஒரு நபரை கொடுத்தாலுமே பவானி
டேபிள்குள்ள ஒரு நபர் உள்ள வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா 3000 என்ட்ரு ஆனாவே கம்பல்சரி அவர் காவேரி டேபிள்குள்ள வந்தே தீரணும் அப்படிங்கிறது தான் சிஸ்டம் போட்ட கணக்கு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். நான் வரும்போதே நான் கங்கா டேபிள்ல இருந்து காவேரி டேபிள்குள்ளேயும் வரணும் அப்படின்னு நினைச்சவங்க வரும்போதே 4 டைரக்டோட வந்தோம் அப்படின்னா 4 நபர் டொனேஷன் கொடுக்கக்கூடிய நபரை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா வரும்போதே இந்த டேபிள்குள்ளேயும் நம்ம என்டர் ஆயிருவோம். அப்ப என்ன அப்படின்னா நம்ம 4 நபரை கொடுத்துட்டோம் அப்படின்னா அட் அ டைம்ல 4 டேபிள்குள்ள என்டர் ஆயிருப்போம். பவானி டேபிள்குள்ளேயும் என்டர் ஆயிருப்போம். ஆல்ரெடி வரும்போதே கங்கா ராயல் டேபிள்ல என்டர் ஆயிருப்போம். 4வது நபரை கொடுக்கும்போது நம்மளோட காவேரி பிளான் 2000 டேபிள்குள்ளேயும் என்டர் ஆயிருப்போம். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா காவேரி பிளானை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 இங்கேயும் இருக்கு. அது 2000, 3000, 4000 2 பிரிவு இருக்கு. லெவல் இன்கம் அப்படிங்கிறதாவும் ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது 2 இன்கம் இருக்கு. ஆனா உள்ள என்டர் ஆகிறது நம்ம 4வது நபரை கொடுக்கும் போதே வந்துடுறோம். லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 3 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருந்தாலே போதும். ஆனா நம்மளோட ஸ்பான்சர் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 5வது நபரை கொடுக்கணும். நான் சொன்னேன் இப்ப இனி வரக்கூடியது எல்லாமே இது 3 பிரிவுல தான் பிரிய போகுது. எது வரைக்கும்னு பாத்தீங்கன்னா நேரடி இணைப்புல 12 நபர்கள் வர வரைக்கும் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 1000 ரூபாய் நம்மளுக்கே கிடைக்குது அவர் கொண்டுட்டு வரதுல. ராயல் ஐடியா ஆக்டிவேஷன் ஆகும்போது 5வது நபர்ல இருந்து 500 ரூபாய் இனி வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ராயல் டேபிள்ல கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல காவேரி பிளான்ல 1000 எடுத்துக்கிட்டு நீங்க எந்த இடத்துல இருந்தீங்களோ அதே இடத்துல டாப் அப் ஆக போறீங்க. ஸோ அது என்ன டாப் அப் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். உள்ள வந்தோம் 4வது நபர் கொடுக்கும்போது நான் காவேரி லெவல் பிளான்குள்ள என்டர் ஆகும்னு சொன்னோம். ஸோ கொஞ்சம் யோசிங்க. ஒரு 10 நபர்கள் உள்ள சிஸ்டம்ஸ் லாகின் பண்ண சொல்லியாச்சு. ஒரு 10 நபர்கள் கங்கா டேபிள்ல வந்திருப்பாங்க. ஸோ அதுல நீங்க மட்டும்தான் 4 நபரை ஃபர்ஸ்ட் வரும்போதே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா காவேரி லெவல் பிளான்ல முதல் ஐடியா நீங்க தான் இருப்பீங்க. உங்களுக்கு கீழே ஒவ்வொருத்தரும் 2 நபர்களா ஃபில் ஆயிட்டு வருவாங்க. எப்படி நம்ம பவானி டேபிளுக்குள்ள நம்ம கங்கால ஒரு நபரை கொடுத்து வந்தோமோ அதே மாதிரி கங்கால பாத்தீங்கன்னா யாரெல்லாம் 4 நபரை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே இங்க வந்து ஃபில் ஆவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபருக்கு கீழே 2 நபர்களா ஃபில் ஆவாங்க. அதே மாதிரி 11 லெவலுக்கு இந்த இடத்துல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னா பேரு தான் 2000 வச்சிருந்தாலும் எல்லாருமே அப்படிதான் யோசிப்போம். காவேரி லெவல் பிளான் 2000 அப்படின்னு நினைப்போம். 2000 இருந்தாலும் 1000 ரூபாய் இருந்தா கூட உள்ள என்ட்ராகி இந்த இடத்துல நம்ம ரெடியா இருக்கோம் வருமானம் வாங்கறதுக்கு. எல்லா இடத்துலயுமே பாருங்க நம்ம வந்துட்டோம் அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதி செய்யப்படுது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல் நபரா இருந்த நீங்க உங்களுக்கு கீழே ஒரு நபர் வர்றாங்க அப்படின்னா அவங்க எடுத்துட்டு வரதுல ஃபர்ஸ்ட் லெவல் உங்களுக்கு கீழே வரும்போது 50 ரூபாய் எடுத்துட்டு வருவாங்க. அதுல 40 ரூபாய் லெவல் இன்கம்க்கும் 10 ரூபாய் உங்களுக்கு உங்களோட ஸ்பான்சருக்கும் என்ன ஆகும் போகும். ஸோ அந்த ஸ்பான்சர் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் லெவல் இன்கம் வாங்குறாங்களோ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண நபர் தான் ஸ்பான்சர். ஸோ அந்த ஸ்பான்சருக்கு அந்த 10 ரூபாய் போகும். அப்போ உங்களுக்கு 40 ரூபாய் கிடைச்சிருக்கும். அதே நபர் 5வது நபரை வாய்ப்பை கொடுக்கும்போது அதே ஐடி அதே இடத்துல இருந்து டாப் அப் ஆகும். எப்படி டாப் அப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1000 இருந்தது 2000 மாறும். அப்ப ஏற்கனவே உங்களுக்கு 40 ரூபாய் கொடுத்த நபர் இன்னொரு 40 ரூபாயும் கொடுக்க போறார். அதே நபர் தான். காரணம் அந்த இடத்துலயே இருந்து தான் டாப் அப் ஆகுறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கீழே 2 நபர்கள் இந்த இடத்துல ஃபில் ஆயிட்டு வரும்போது என்ன வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 நபரோட இருக்கணுமா இல்ல 4வது நபருக்கு வாய்ப்பை கொடுக்கணுமாங்கிறது இந்த இடத்துல தெரியும். அது மட்டும் இல்ல வரக்கூடிய நபர்கள் அத்தனை நபர்களுமே ஒரே ஒரு டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி டாப் அப் ஆகும்போது இருந்த இடத்துல இருந்தே 2 மடங்கு வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா 2 நபர்கள் வரும்போது 80 80 40 பிளஸ் 40 அப்படிங்கிற லெவல் இன்கம்மா வாங்கின நீங்க அதே நபர் டாப் அப் ஆகும்போது கூடுதல் 80 வாங்கி 160 ரூபாயா லெவல் இன்கம் வாங்குறீங்க. ஸோ ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க நேரடி இணைப்புல இருந்த நபர்கள் இங்க வந்து லெவல் இன்கம் வாங்கும் போது உங்களுக்கு உண்டான ஸ்பான்சர் இன்கம் அது உங்களுக்கு தான் வந்து சேரும்.
ஸோ கிட்டத்தட்ட 70% லெவல் இன்கம்க்கும் 30% பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் கொடுக்கப்பட்டு இருக்கு. நம்மளுக்கு ஸ்பான்சர் இன்கம் அதிகமா வேணும்னா நேரடி இணைப்புல அதிகப்படுத்தணும்னு ஒரு சிலர் யோசிப்போம். நேரடி இணைப்புல அதிகப்படுத்தாவிட்டாலும் ஸ்பான்சர் இன்கம் இங்க அதிகமா தான் கிடைக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 5வது லெவல்ல 32 நபர்கள் உங்களுக்கு கீழே வரும்போது ஒரு ஐடி ரீபர்த் ஆகுறீங்க. நீங்க ரீபர்த் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஐடியா இங்க எந்த இடத்துல ஐடி பிளேஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்கடுத்த ஐடியா நீங்க இந்த இடத்துல என்ன ஆக போறீங்க பிளேஸ் ஆக போறீங்க. எகெயின் அந்த ஐடிக்கு கீழேயும் 2 நபர்களாம் ஃபில் ஆயிட்டு வரும்போது 11 லெவலுக்கு உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க எப்படி ரீபர்த் ஆகி வருமானம் வாங்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நேரடி இணைப்புல கொடுத்த நபர்கள் இந்த இடத்துல வந்து 5வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது எகெயின் அவங்க ரீபர்த் ஆகி லெவல் இன்கம் வாங்கும்போது அதுக்குரிய ஸ்பான்சர் இன்கம் நீங்க வாங்குவீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நேரடி இணைப்புல எத்தனை நபர்கள் கொடுக்கிறோமோ அத்தனை நபர்கள் லெவல் இன்கம் வாங்கும்போது அதுக்குரிய ஸ்பான்சர் நீங்க தான். அப்ப ஸ்பான்சர் இன்கமும் நீங்க தான் வாங்க போறீங்க. அதுக்கு மட்டும் கிடையாது, ரீபர்த் ஐடிக்கும் நீங்க தான் வாங்க போறீங்க. ரீபர்த் ஐடியும் இங்க 1000 ரூபாய் இருந்தாலே என்ன ஆகுது, ரீபர்த் ஐடியும் பிளேஸ் ஆகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அப்படிங்கிறது வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல இருக்கு. அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி நம்மளுக்கு அந்த வருமானத்தை உரித்தாக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்ல 6வது லெவல்ல பாத்தீங்கன்னா 2 ரீபர்த் ஐடி காத்துக்கிட்டு இருக்கு. முதல் 32 நபர்கள் கம்ப்ளீட் ஆனதையுமே ஒரு ரீபர்த் ஐடியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய 32 நபர்கள் மூலமா இன்னொரு ரீபர்த் ஐடியும் கிட்டத்தட்ட காவேரி லெவல் பிளான்குள்ள ஒருத்தர் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா 6வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது ஒருத்தரா வந்த நீங்க கூடுதலா 3 நபர்களா மாறி 4 நபரா மாறுறீங்க. ஏற்கனவே 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்து 2000 டாப் அப் ஆகும்போது 1000த்துல என்ன வருமானமோ எகெயின் 2 மடங்கு வருமானத்தை பார்த்த நீங்க எகெயின் 4 ரீபர்த் ஐடி 3 ரீபர்த் ஐடி ஆகும்போது வருமானம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்னு பாருங்க. ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது 3 ரீபர்த் ஐடியா இருந்த நீங்க ஒவ்வொரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது 3 மடங்கா ரீபர்த் ஆவீங்க. அப்போ உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண நபருக்கும் ரீபர்த் ஐடி வரும்போது உங்களோட ஸ்பான்சர் இன்கம் 3 மடங்கா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளோட கங்கா ஏர்டெல் பிளான்ல 4வது நபரை கொடுக்கணுமா இல்ல 3 நபரோட போதுமா அப்படிங்கிறத இப்ப டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாரும் இருக்கீங்க. அது மட்டும் இல்ல 4வது நபரை கொடுத்தாலே நம்ம இங்க உள்ள என்டர் ஆயிட்டோம்னு சொன்னோம். 5வது நபரை கொடுக்கும்போது நம்ம 1 ஸ்டார் அச்சீவர் ஆகிறோம். ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம். ஸோ நான் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு காலதாமதம் ஆகலாம், அது வரைக்கும் ஸ்பான்சர் இன்கம் எங்கிட்ட தான் இருக்குமான்னு பல பேர் கேட்கலாம். ஸோ அவங்கவுங்களோட ஸ்பான்சர் இன்கம் அவங்கவுங்களோடதுல தான் இருக்கும். எப்போ நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களோ அது வரைக்கும் ஹோல்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் முடிஞ்சு உங்களோட பேஅவுட் வரக்கூடிய அன்னைக்கு அது ரிலீஸ் ஆயிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, 2000 ரூபான்னு நம்ம நினைச்சு வந்த இந்த இடத்துல என்ட்ராக நம்ம ஏற்கனவே இங்க பல வருமானம் இந்த இடத்துல இருக்குது. நம்ம 4வது நபரை கொடுத்து இங்க வந்தாலும் பவானி 17,000 டேபிள்ல இருந்து 2000 இங்க எடுத்துட்டு வரும்போது 2000 இருந்தது 4000 மாறுது. அப்ப 4 மடங்கா இந்த இடத்துல வருமானம் அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது எத்தனை மடங்கா ரீபர்த் மூலமாவும் மாறுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்பான்சர் இன்கமும் எப்படி மாறுதுன்னு இந்த இடத்துல யோசிச்சீங்கன்னாவே தெரிஞ்சிடும். நம்மளோட எம்பவர் சொல்யூஷன்ல என்ன சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுக்க வந்திருக்குங்கிறது இதுல தெளிவா தெரியும். அது மட்டும் இல்ல, கங்கால பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 5 நபரை கொடுத்தாவே இந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 6வது நபரை நம்ம கொடுக்குறோம். இந்த 3மே பாத்தீங்க அப்படின்னா 6வது 7வது 8வது நபர்கள் கொண்டுட்டு வர 3000மே பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட்டாவும் ராயல் ஐடிக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் 1000 ரூபாய் தான் எல்லாரும் என்டர் ஆகணும். 5வது நபர்ல இருந்து உங்களுக்கு 500 ரூபாய் வருமானம் அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொருத்தருட்டு இருந்தும் 1500 அப்படிங்கிறது வருமானமா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 6வது நபர் வந்ததன் மூலமாவே காவேரி லெவல் பிளான் 3000 டேபிள்குள்ள நீங்க ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, வரக்கூடிய கங்கால வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் நம்மளுக்கு ஒவ்வொரு வருமானத்தை கொடுக்கறாங்க. அதே மாதிரி வந்த நபரும் அவங்களுக்கு கீழே கங்கால ஒவ்வொரு நபரையும் கொண்டுட்டு வரும்போது இது அத்தனையுமே எல்லாத்துக்குமே இன்கம் என்ன ஆகும் கிடைக்கும் அப்படிங்கறது இந்த இடத்துல யோசிச்சுக்கணும். அது மட்டும் இல்ல 6 7 8 3 நபர்களை கொடுக்கும்போது நம்ம பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய அச்சீவர் ஆயிடுறோம்.
ஸோ நம்ம அச்சீவ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது நபரை கொடுத்ததன் மூலமாவே காவேரி லெவல் பிளான் 3000 டேபிளுக்குள்ள இந்த இடத்துல என்டர் ஆயிரும். ஏன்னா நம்ம 6, 7, 8 கம்ப்ளீட் பண்ணும்போது 2 ஸ்டார் தான் சொன்னோம். ஆனா 6வது நபரை கொடுக்கும் போதே இந்த இடத்துல ஐடியா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு இல்ல 2 நபர்களா வந்து வருமானம் கொடுப்பாங்கன்னு சொன்னோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 நபர்களா வந்து வருமானம் கொடுக்க போறாங்க. அது இல்லாம 8 லெவலுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. இங்க உங்களுக்கு கீழே ஒரு நபர் வர்றாங்க அப்படின்னா 50 ரூபாயில 30 ரூபாய் லெவல் இன்கமாவும் ஸ்பான்சர் இன்கம் 20 ரூபாயும் உங்களுக்கு லெவல் இன்கம் உங்களுக்கு 30 ரூபாயும் ஸ்பான்சர் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு அந்த 20 ரூபாயும் போகும். அது மட்டும் இல்ல, இப்ப நான் சொன்னேன் ஒவ்வொரு இடத்துலயும் லெவல் இன்கம் வாங்கின நீங்க எப்படி ஸ்பான்சர் இன்கம் யாருக்கு போகும்னா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்பான்சருக்கு போகும். அதே மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி இன்கம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்த நபர் டைரக்ட்ல வந்த நபர்கள் இந்த இடத்துல ஐடியா வந்து பிளேஸ் ஆகும்போது லெவல் இன்கம் வாங்கும்போது அதுக்குரிய ஸ்பான்சர் இன்கம் நீங்க வாங்குவீங்க. எப்படி 2000 டேபிள்ல சொன்னமோ அதே மாதிரி தான் 3000 டேபிள்ல. அங்க 2 மடங்கா சொன்னோம். இங்க 3000 ரூபாய். அப்ப வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல 3 மடங்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். இங்க 3000 ரூபான்னு நம்ம நினைச்ச வருமானம் எகெயின் இன்னொரு மடங்கு 6000 மாறுது. எப்பன்னு பாத்தீங்கன்னா பவானி 17,000 டேபிள்ல இருந்து எகெயின் காவேரி லெவல் பிளானுக்கு 3000 நம்ம என்ன பண்ண போறோம், அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு இங்க வர போறோம். ஸோ இதுல எது முதல் நடந்தாலும் அந்த இடத்துல அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். 2வது வழியில நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அது டாப் அப் ஆகும் மாறுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க வரக்கூடிய வருமானம் காவேரி லெவல் பிளான் 3000 தெரிஞ்சாலும் காவேரி லெவல் பிளான் 6000 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரியும். ஸோ சொல்றது மட்டும் இல்லாம 6 மடங்கா இந்த இடத்துல நம்ம வருமானம் அப்படிங்கிறது பாக்குறோம். அப்ப 1000த்துல என்ன அமௌண்ட் இங்க வருமானமா நம்மளுக்கு 8 லெவல்ல காத்துக்கிட்டு இருக்கோ இன்ட்டு 6 போட்டு பாருங்க என்ன வருமானம் அப்படிங்கிறது ரீபர்த் ஐடி இல்லாமையே நமக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது கால்குலேஷன்ல தெரிய வரும். ஸோ இதுக்கே இவ்வளோ இன்கம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தான் சொன்னோம் ஒவ்வொரு முறையும் டாப் அப் ஆகுது அப்படின்னா இன்ட்டு கூடுதலா என்ன பண்ண போறோம், எகெயின் அந்த வருமானத்தை வாங்க போறோம். அப்ப ஒரு நபர் மூலமா நம்மளுக்கு 30 ரூபாய் இன்கம் வருது அப்படின்னா எகெயின் அந்த இடத்துல இன்னொரு நபரா டாப் அப் ஆகுறாங்க அப்படின்னா எகெயின் திருப்பி 30 ரூபாய் லெவல் இன்கம், எகெயின் 3000 ரூபாய், எகெயின் 3வது 1000 ரூபாய் வரும்போது எகெயின் 30 நம்ம டாப் அப் ஆகும்போது 30 ரூபாய் கூடுதல் வருமானம். கிட்டத்தட்ட 3000 டேபிள் அப்படிங்கிறது 3 மடங்கு அப்படின்னு சொன்னாலும் 30 ரூபாய் இன்ட்டு 3 போட்டு பாருங்க 90 அப்படிங்கிறது இன்கம் ஒரு நபர் மூலமாவே கிடைக்க போகுது. அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும்போது 30 ரூபாயும் டாப் அப் ஆகும்போது ஒவ்வொரு டாப் அப்புக்கும் 30 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க என்ன வருமானம் அப்படிங்கிறது. இங்க போட்டிருக்கிறது 3 இன்ட்டு 3 மடங்கா தான் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட இது 6 மடங்கா வருங்கிறது உங்களுக்கு இப்ப இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 3வது லெவல்ல 27 நபர்கள் வரும்போது எகெயின் உங்க பேர்லயே ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது. அந்த ஐடியும் இதே மாதிரி 8 லெவலுக்கு வருமானம் பார்க்க போகுது. அது மட்டும் இல்ல 4வது லெவல்ல 81 நபர்கள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 3 ஐடி ரீபர்த் ஆகுது. 81 நபர்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு 27 நபர்கள் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர்ல என்ன ஆக போகுது, ஒரு ஐடி ரீபர்த் ஆக போகுது. ரீபர்த் ஆகக்கூடிய ஐடிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தான். எப்படி உள்ள என்டர் ஆகிறதுக்கு எல்லா காவேரி லெவல் டேபிளுக்கும் 1000 இருந்தா போதுமோ அதே மாதிரி ரீபர்த் ஐடியும் 1000 இருந்தால் போதும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம கையில 1000 ரூபாய் கொடுத்து சீக்கிரம் உள்ள வரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. என்ட்ரன்ஸ் ஒரே இடத்துல தான் இருக்கு, அது கங்கால மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க வரக்கூடியதுல எகெயின் ஸ்பான்சர் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம 2 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும் அப்படின்னா நம்ம நேரடி இணைப்புல கங்கா டேபிள 7வது 8வது நபர்களை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், வாய்ப்பை கொடுத்திருந்தோம் அப்படின்னா அழகா ஸ்பான்சர் இன்கம் எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு நபர் உள்ள நம்ம வந்ததன் மூலமாவே இத்தனை மடங்கா நம்மளுக்கு வருமானம் வருது அப்படின்னா ரீபர்த் மூலமா நம்மளுக்கு என்ன வருமானம் வரும். அது மட்டும் இல்ல, நம்ம நேரடி இணைப்புல
கங்கா டேபிள குடுத்த நபர்கள் காவேரி லெவல் பிளான்குள்ள என்டர் ஆகும்போது ஸ்பான்சர் இன்கம் எத்தனை மடங்கா நம்மளுக்கு வருங்கிறத கால்குலேஷன் போட்டு பாருங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க முடிவு பண்ணுவீங்க. 6வது நபருக்கு வாய்ப்ப குடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நேரடி இணைப்புல கங்கால 9, 10, 11, 12 4 நபர்களுக்கு வாய்ப்பு குடுக்கும்போது, எகெயின் நான் சொன்ன மாதிரி ரூ. 1000 உங்களோட ப்ராஃபிட்டும், ராயல் ரூ. 500 எல்லாத்து மூலமாவும் 1500, 1500 உங்களுக்கு இன்கம்மா கிடைக்கும். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய பேலன்ஸ் 1000 பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பேர்ல காவேரி லெவல் டேபிளுக்கு ரூ. 4000 எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஐடி. இங்கேயும் அதே மாதிரி தான். 9வது நபரை குடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அழகா உங்களோட ஐடி கங்கா பிளான்ல 4000 டேபிள்ல ஒரு ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுறீங்க. ஏன்னா ஒரு சிலர்னால அட் அ டைம்ல 15 நபர்களுக்கு ஒரே நாள்ல வாய்ப்பு கொடுக்க முடியும். ஒரு சில நாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளுக்கு வாய்ப்பு தருவோம். அப்படி இருக்கும்போது டைரக்டா ஏன்னா நிறைய நபர்கள் 8 நபர்களை கொடுத்து 2 ஸ்டார் அச்சீவர்னு சொல்றோம். ஒரே ஒரு நபரை கூடுதலா கொடுத்துட்டோம் அப்படின்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல கூடுதலா வாய்ப்பு கொடுக்கும்போது காவேரி லெவல் பிளான் 4000 டேபிளுக்குள்ள உங்க ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. நிறைய பேர் யோசிச்சிருப்போம் 9, 10, 11, 12 4 நபரை எப்ப கொடுத்து நம்மளோட காவேரி லெவல் பிளான் 4000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகணும்னு யோசிச்சிருப்போம். ஆனா இங்க அப்படி கிடையாது. 9வது நபரை கொடுத்த உடனே உங்களோட ஐடி எங்க போக போகுது? அழகா காவேரி லெவல் பிளான் 4000 டேபிளுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி சும்மா இருக்க போறதில்ல. அங்கேயும் நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்ன வருமானம் அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ 12 நபரை கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க 3 ஸ்டார் அச்சீவர். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஸ்டார் அச்சீவர் எதுக்காக இந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு. எகெயின் நீங்க கால்குலேஷன் போட்ட மாதிரி தான் காவேரி லெவல் பிளான் 4000 டேபிள்ல வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்க 3 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும். அது மட்டும் இல்ல இப்ப உள்ள என்ட்ரான நீங்க 4000 டேபிளுக்குள்ள என்டர் ஆயிட்டு உங்களுக்கு கீழே 4 நபர்களா இந்த இடத்துல வருமானம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 4 நபர்கள்னு சொல்லும்போது 4 நபர் வந்தா தான் வருமானம் அப்படிங்கிறது கிடையாது. முதல் நபர் வந்தாலே இந்த இடத்துல உங்களுக்கு வருமானம். ஸோ அவர் கொண்டுட்டு வரதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 70 ஒவ்வொரு நபரும் கொண்டுட்டு வருவாங்க. அதுல ரூ. 40 லெவல் இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்பான்சர் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்பான்சருக்கு அந்த ஸ்பான்சர் இன்கம் போகும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான் உங்க நேரடி இணைப்புல இந்த இடத்துல லெவல் இன்கம் வாங்கும்போது அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன் ஒவ்வொரு இடத்துலயும் ரூ. 1000 இருந்தாலே உள்ள என்டர் ஆகுறோம் அப்படின்னா இங்க வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் மூலமா தான் கால்குலேஷன் போடப்பட்டு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ரூ. 1000 இருந்தாலுமே உள்ள என்ன ஆயிக்கலாம் என்டர் ஆயிக்கலாம். ஸோ இங்க 4 நபர்கள் எப்படா கம்ப்ளீட் ஆகணும்னு நினைப்போம். ஆனா 7 லெவல்ல வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது மட்டுமே எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க கால்குலேஷனை போட்டு பாருங்க. இது ரூ. 1000 இருக்கும்போது வருமானம் எவ்வளவு 4 மடங்கா மாறும்போது 4000 அப்படிங்கிறது ஏன் 4000 4 மடங்குன்னு சொல்றோம் அப்படின்னா முதல்ல என்டர் ஆகும்போது ரூ. 1000 எடுத்துட்டு வரோம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுங்க. 9வது நபரை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்த நம்ம 10வது நபரை கொடுக்கும்போது அதே இடத்துல நம்மளோட ரூ. 1000 இருந்தது இன்னொரு 1000 கொடுத்து டாப் அப் ஆகுது. 11வது நபரா இருந்த நம்ம எகெயின் நம்ம பேர்லயே இன்னொரு ஐடி ரூ. 1000 என்ன ஆகுது டாப் அப் ஆகுது. எகெயின் 12வது நபரை நம்ம கொடுக்கும்போது இருந்த இடத்துல இருந்தே டாப் அப் ஆகிறோம். ஸோ நம்ம எப்படி டாப் அப் ஆகிறோமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்த நபர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம நேரடி இணைப்புல கொடுத்த நபர்களா இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொருவருமே இந்த இடத்துல லெவல் இன்கம் வாங்கும்போது நம்ம ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வாங்குவோம் அப்படிங்கிறது இப்ப புரிஞ்சிருக்கும். எகெயின் இந்த இடத்துல நான் 4000 டேபிள் அப்படின்னு சொன்னாலும் பவானி 17,000 டேபிளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து 2வது நபர் வரும்போது எகெயின் 4000 எடுத்துக்கிட்டு இங்க வரும்போது இது 8000 டேபிளா மாறுது. அப்ப ஒரு மடங்கு நம்ம 4 மடங்கு தான் வாங்குறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம 8 மடங்கா நம்ம வருமானத்தை என்ன பண்ண போறோம் வாங்க போறோம். யோசிச்சு பாருங்க. அப்ப நிறைய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்டார் அச்சீவர்னு போட்டு 8 நபர்களோட வாய்ப்பை கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு நபரை வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க தெரியக்கூடிய வருமானத்துக்கும் நம்ம உரிய நபர்களா மாறுறோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான் காவேரி லெவல் பிளானை பொறுத்த வரைக்கும் 2 வழிகளில் எந்த வழிகளில் நீங்கள் முதல் வந்தாலும் அந்த இடத்துல ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுறீங்க.
மீதி வர்றது பாத்தீங்கன்னா 2வது இடத்துல வந்தீங்க அப்படின்னா அதே இடத்துல இருந்து டாப் அப் ஆகுறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் உள்ள வர வேண்டிய வேலை மட்டும்தான் நம்மளோடது. அடுத்தடுத்த கட்டத்துல வரக்கூடிய வருமானத்தை சிஸ்டம் உறுதி பண்ணுது. ஏன்னா காவேரி லெவல் பிளானும் குளோபல் ஆட்டோ ஃபில்லிங். அது மட்டும் இல்ல, இங்கேயும் ரீபர்த் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா 3வது லெவல்ல 64 நபர்கள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் ரீபர்த் ஐடி அப்படிங்கிறது ஒரு ரீபர்த் ஐடியும், அது மட்டும் இல்ல 4வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 256 நபர்கள் வரும்போது 4 ரீபர்த் ஐடியும். ஸோ 256 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. ஒவ்வொரு 64 நபர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 4 ரீபர்த் ஐடி. அப்ப டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 5 ரீபர்த் ஐடி என்ன ஆகுது, காத்துக்கிட்டு இருக்கு. எகெயின் 5 ரீபர்த் ஐடியும் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகி வரும்போது 5 ரீபர்த் ஐடியா இருந்தது, ஒவ்வொரு ஐடிக்கும் 5 ஐடி ரீபர்த் ஆகுது. அப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை வருமானம் அப்படிங்கிறது காவேரி லெவல் பிளான்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நபருக்கு வாய்ப்பை கொடுக்கணுமா, இல்ல 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கணுமா, இல்ல 3ஆ 4ஆ இல்ல 12ஆ அதை தாண்டியாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல, காவேரி லெவல் பிளானை பொறுத்த வரைக்கும் ரீபர்த் எப்படி என்டர் ஆகிறதுக்கு 1000 ரூபாய் இருந்தாலே போதுமோ அதே மாதிரி ரீபர்த் ஐடியும் 1000 ரூபாயிலேயே பிளேஸ் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஒரு வாய்ப்பு, யாரும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சிஸ்டம் டிசைட் பண்ணியிருக்கு. யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4000 டேபிளுக்குள்ள 4000 எடுத்துட்டு வர்ற மாதிரி தான் வச்சிருப்போம். ஆனா இங்க வந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே அட் அ டைம்ல 9, 10, 11, 12 நபர்களை கொடுத்து வரணும் அப்படின்னா எத்தனை நபர்கள் இந்த டேபிளுக்குள்ள வந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி இருந்தாலும் வருமானம் பார்க்க வந்த நபர்களுக்கு பல வழிகள் சிஸ்டம் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ அதுக்குண்டான வழிகளை நம்ம என்ன பண்ணணும், அற்புதமான வழி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். ஸோ இங்க எகெயின் ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு சொன்ன மாதிரி 3 ஸ்டார் அச்சீவரா இருந்தா மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கோ அதே வருமானம் நம்மளுக்கு கீழே வந்த நம்ம நேரடி இணைப்புல வந்த நபர்களும் வாங்கினாங்க அப்படின்னா அத்தனை நபர்களுக்குமே வருமானம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, கங்கால ஒரு நபர் கொடுத்து பவானி டேபிள்குள்ள வந்த நம்ம அந்த வந்த நபரும் ஒரு நபரை கொடுத்தாருன்னா அவரும் பவானி டேபிளுக்குள்ள வருவாங்க. அப்ப 1+1 1+1 வந்துகிட்டே இருக்கும்போது பவானி டேபிள்ல வருமானம் அப்படிங்கிறதும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்ப அதுக்கு வந்த நபர் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய நீங்க மட்டுமே ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஒரு நபரை கூட வாய்ப்பை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுல என்ன பலன் இருக்குங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. உடனே ஒரு நபரை இல்ல 12 நபரை தாண்டியும் நீங்க வருமானத்தை வாங்குறதுக்கு நேரடி இணைப்புல அதிகரிப்பீங்க. அது மட்டும் இல்ல, கங்கா ஆக்டிவ் டேபிள்ல இது வரைக்கும் 12 நபரை கொடுத்தா என்ன வருமானம்னு பார்த்தோம். இப்ப 13வது நபர்ல இருந்து என்ன வருமானம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். எகெயின் 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு தான் அவங்களும் வருவாங்க. அப்படி வரும்போது ப்ராஃபிட்டா 1700 ரூபாய் உங்களுக்கே கிடைச்சிருது. கொண்டுட்டு வந்ததுல கிட்டத்தட்ட பாதியை தாண்டி உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சாலும் ராயல் ஐடியில வரக்கூடிய 500 ரூபாயும் உங்களுக்கு தான். 2200 ரூபாய் உங்களுக்கே கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப 10 நபர்கள் நீங்க 13வது நபருக்கு அப்புறம் 13வது நபர்ல இருந்து 10 நபருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா 2200 இருந்த இன்கம் 22,000 மாறும். அப்ப யோசிங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 300 ரூபாய் கம்பெனிக்கும். அப்ப பாருங்க 13வது நபரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா சாம்பியன் ஸ்டார் அச்சீவரா மாறிடுறோம். ஸோ உள்ள வந்த நபர்கள் நம்ம இப்ப டிசைட் பண்ணணும், நம்மளுக்கு உண்டான வருமானம் ஒரு நபரை கொடுத்தா போதுமா, 2 நபரை கொடுத்தா போதுமா, இல்ல 3ஆ 4ஆ 5ஆங்கிறத டிசைட் பண்ணணும். ராயல் அப்படிங்கிற வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நம்ம உள்ள வந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தரும் 4 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னாவே இங்க 13 லெவல்ல இங்க வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வருமானம் யாருமே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வருமானம் இந்த ஒரு டேபிள்ல மட்டுமே இருக்குங்கிறதும் தெரியும். ஏன் 4 நபர்கள் அப்படின்னா இங்க கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா 4 விதமான ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அதனால வந்த நபர்கள் கங்கா ஆக்டிவ் டேபிள்ல ஒவ்வொருத்தரும் 4 நபருக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கும்போது நம்மளோட ராயல் டேபிள்ல மட்டுமே இந்த இடத்துல வருமானம் அப்படிங்கிறது பல லட்சங்கள்ல இருக்கு. ஸோ முதல் நபர் 4 நபர்கள் வரும்போது ஒவ்வொருத்தருகிட்ட இருந்து 200, டோட்டல் 800 ரூபாய் உங்களோட இன்கம். அந்த 4 நபருமே
4 நபரை 16 நபர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அது உங்களுக்கு 2வது லெவல். அதுல ஒவ்வொரு 4 நபர்ல இருந்தும் உங்களுக்கு வருமானம். அப்ப 4 பேர்த்துக்கிட்ட இருந்து வருமானம் 4 × 200 800 ரூபாய் உங்களோட 2வது லெவல் வருமானம். அந்த 16 நபர்களுமே 4 நபருக்கு வாய்ப்பை கொடுத்திருப்பாங்க. 64 நபர்கள் வந்திருப்பாங்க. அதிலிருந்து 4 நபர்கள் ஒரு செட்டா பிரிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா 16 நபர்கள்ட்ட இருந்து 200 ரூபாய், கிட்டத்தட்ட 3200 ரூபாய் உங்களோட இன்கம். இதே மாதிரி 13 லெவலுக்கு என்ன இன்கம் வருது, ஒவ்வொருத்தரும் 12 நபரை கொடுத்துட்டோம் அப்படின்னா 13வது லெவல்ல வாங்கக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட 6வது 7வது லெவல்லயே வாங்க முடியும் அப்படிங்கிறதும் நீங்க இந்த இடத்துல கால்குலேஷன் போட்டிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி தான் இங்க வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது 10% டிடிஎஸும் 5% சர்வீஸ் சார்ஜ் இருக்கு. டிடிஎஸ்ஸா கொடுக்கறதா ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஐடி ஃபைல் பண்ணும்போது ரிட்டர்ன் வரும். மினிமம் பாத்தீங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி 500 ரூபாய், மேக்சிமம் பேஅவுட் 30,000. அது வருங்காலத்துல 30,000 அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகரிக்கப்படும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வாரத்திலையும் நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருந்தாலும் கட் ஆஃப் அப்படிங்கிறது சண்டேல முடியுது. பேஅவுட் பாத்தீங்கன்னா டியூஸ்டே நம்ம வித்ட்ரா கொடுக்காமலே வரும். அதுக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டும் பேன் கார்டு டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல அப்டேட் பண்ணி இருக்கணும். நம்ம நேரடி இணைப்புல 3 நபர்கள் கம்பல்சரி அப்படிங்கிறதா இருந்தாலும் நேரடி இணைப்புல 12 நபர்களையும் தாண்டி கொடுக்கும்போது என்ன வருமானம் அப்படிங்கிறது நம்ம கையில கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரே ஒரு முறை பல இடத்துல அந்த 3000 ரூபாயை தாண்டி 30,000 ரூபாய் 60,000 ரூபாய் கூட நம்ம செலவு பண்ணியிருப்போம். ஆனா ஒரே ஒரு முறை 3200 ரூபாய் டொனேஷனை கொடுத்து இங்க லிஸ்ட் அவுட் நிறைய பார்த்திருப்போம் வருமானம். அந்த வருமானம் நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையில எத்தனை வருஷம் அதே உழைப்பு போட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத கால்குலேஷன் போட்டு பாருங்க. நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் வருமானம் கிடைக்கக்கூடிய இடம் இந்த இடத்துலதான், வருமானம் தரக்கூடிய இடமும் இதுதான் அப்படின்னு தெளிவா எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வாழ்க்கை வருவது ஒரு முறை தான். ஆனா அதை பயன்படுத்தும் போதுதான் பல நபருக்கு அது உபயோகப்படும். ஸோ டொனேஷனா கொடுத்த 3200 இருந்தாலும் பல நபரை டொனேஷனா கொடுக்க வைக்கும் போது அவங்களும் பொருளாதார சுதந்திரம் மேன்மை அடைவாங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி, வணக்கம். நல்லதாய் நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மேம்.